ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த நல்ல நாள்லையே இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேனா, உனக்கு மன மகிழ்ச்சியான நல்ல செய்தியை சொல்வதற்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. உன்னையும் உன் குடும்பத்தையும் தாக்கி பிடிக்கவும், உன்னை தூக்கி நிறுத்தவும் இந்த சாயப்பா இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததை நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ தொலைச்சதையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ வைக்கும் நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேனா, அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்தில் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அடுத்தவங்க உன்னை கீழே தள்ளி விட்டாங்கன்றதுக்காக நீ அங்கேயே நின்று அழுதுகிட்டு இருக்காம உன்னை உயர்த்தி கொள்ளவும், உன்னை நீயே உத்வேகத்தை கொடுத்து ஜெயிச்சு கொள்ளவும் தயாராய்க்கோ என் செல்லமே. நீயாக உன்னை தட்டி எழுப்பி தூக்கி நிறுத்தி வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்போது தான் உன்னை குறை சொல்லவங்களே நாளைக்கு உன் பேரை மரியாதையோட சொல்லி கூப்பிடும் நிலைமை உருவாகும். நீ நேர்மையாக இருக்கிறதால அவ்வளவு சுலபமாக இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாது, முன்னுக்கு வர முடியாது தான். இருந்தாலும் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் நான் கை கொடுத்து தூக்கி விடுவேன். உன் வாழ்க்கையிலையும் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்யும் நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீ எப்போதும் நன்றி உணர்வோட நல்ல பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ. ஏன்னா மற்றவங்க உனக்கு கெட்டது செய்யலாம், உனக்கு துரோகம் செய்யலாம், அவங்க உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்காங்கன்ற அந்த புரிதல் உனக்குள்ளே இருக்கட்டும். நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய நன்றி கொண்ட பிள்ளையாக இரு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சிரித்து கொண்டே சமாளிக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு. உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான வலிமையை கொடுத்து வெற்றி பெற செய்ய இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அதெல்லாம் உன்னால் முடியாது, நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொன்ன அந்த மனிதர்களுடைய வார்த்தைகள் கண்டிப்பாக உனக்கு வெற்றி பெறக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கும். யார் உன்னை தாழ்த்தி பேசினாலும் நீ எப்போதும் அதையே ஒரு ஒளியாக நினச்சிக்கிட்டு உன்னை உயர்வாக செதுக்க பழகிக்கோ. பேசுறதுக்கு 1000 மொழிகள் இருந்தாலும் மௌனம்தான் எப்போதும் யார் மனசையும் புண்படுத்தாமல் காயப்படுத்தக்கூடாத அழகான மொழியாக இருக்கு. எல்லா சூழ்நிலைகளிலும் மௌனமாக இருந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் உனக்கென ஒரு எல்லை வச்சுக்கோ. எல்லைக்குள் ஒருபோதும் உன் வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ள வேண்டாம். வாழ்க்கையில் உனக்காக யாரும் இல்லைன்னு நினைக்காம வாழ்க்கையை உனக்காக தான் இருக்குன்னு நினச்சி சந்தோஷமாக சிறப்பாக செம்மையாக வாழ கற்றுக்கோ. இந்த உலகத்தில் அடுத்தவங்களை மாற்ற முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக நீ தோற்று போயிடுவ. வேணும்னா ஒன்றை மாற்றிக்கோ. நீ வாழ்க்கையில் உயர்றதுக்கும் முன்னேறதுக்கும் என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சினா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியும் வந்து சேரும் அல்லவா. யார் என்ன செஞ்சாலும் சரி சரின்னு சகிச்சுக்கிட்டும் பொறுமையாக போகிறவங்களையும் கோழைகள்னு நினச்சிட வேண்டாம். எதிர்த்து பேசுனா சண்டை போட்டால் எதிரில் இருக்கவங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்களேன்ற நினப்போட பல பேர் அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக அடிமையாக இருக்கிறாங்கங்கிறது தான் உண்மை. அடுத்தவங்ககிட்ட கோபத்தை காட்டி பேசுவதை விட அன்பை காட்டி அமைதியாக விலகி போகிறது நல்ல விஷயம்தான். இந்த உலகத்தில் எப்போதும் நீ என்னதான் நல்லதை செஞ்சாலும் நல்லதை சொன்னாலும் இந்த உலகம் உன்னையே குறை சொல்லுது, குற்றம் சாட்டுதுன்னு யோசிக்கிறியா? நீயே யோசிச்சு பாரு. வீட்டை பூட்டிட்டு வெளியே போகிற, சாவி தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அந்த பூட்டை போட்டு தானே உடைப்ப. தொலைஞ்ச சாவிக்கும் அடி இல்லை, அதை தொலைச்சவங்களுக்கும் அடி இல்லை. ஆனால் தான் கடமையை சரியாக செஞ்ச பூட்டை தான் அடித்து உடைச்சி அந்த கதவை திறக்க வேண்டியதாக இருக்குது. அதே போல தான் வாழ்க்கையில் பெரும்பாலும் நல்லதை செஞ்சவங்களும் நல்லதை சொன்னவர்களுக்கும் தண்டிக்கப்படுறாங்க, தண்டனை கிடைக்குது. உன் வாழ்க்கையிலையும் நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் தண்டனை அனுபவித்தாலும் நாளைக்கு நான் உன்னை உயர்த்தி பிடிக்க தான் போகிறேன். முட்டாள் எப்போதும் ஒரு முறை தான் ஏமாறுவான், அதுக்கப்புறம் பாடம் கற்றுக்கிட்டு ஏமாறாமல் உஷாராக கவனமாக இருந்துருவான். ஆனால் இரக்க குணம் உள்ளவர்கள்
அவங்க செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சாலும், அடுத்தவங்க துரோகம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்க மேலே இறக்கப்பட்டு ஏமாந்து போகிறவங்களாகவே இருக்காங்க இல்லையா? நீ மனசு வச்சினா ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும். நம்பிக்கையோடு தைரியமாக இரு. எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நானே நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்க சந்தேகத்தை பொசுக்கி எரிந்து தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களையும் உனக்கு மகிழ்ச்சியாக மனநிறைவான விதத்தில் நான் நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அதுக்கு தன்னம்பிக்கையும் குறிக்கோளும் திட்டமிடலும் அவசியம். எப்போதும் தன்னம்பிக்கையோடு இரு. உனக்கென ஒரு லட்சியத்தை குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதை அடையிறதுக்கான விஷயங்களை நீ திட்டம் போட்டு செய்யும்போது கண்டிப்பாக நீ ஜெயிச்சே தீருவ. வாழ்க்கையில் எத்தனை முறை தோற்றாலும் எப்போதும் உனக்குள்ள நம்பிக்கை இருக்கட்டும். ஆனால் அடுத்தவங்களை நம்பி தோற்று போயிடாத. உன்னை நீ நம்பும்போது தான் உன் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். அசைக்க முடியாத அமைதி தான் உண்மையான சக்திங்கிறத புரிஞ்சுக்கோ. அமைதியோடும் பொறுமையோடும் நீ வாழ்க்கையை வாழும்போது அதுவே நீ வெற்றி பெறுவதற்கான சரியான வழியாக இருக்கும். நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒருவர் யார் முன்பாகவும் எப்போதும் மண்டியிடுவது கிடையாது. நீயும் உன் மேலே நம்பிக்கை வை. யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் வராது என் செல்லமே. வாழ்க்கை எல்லாருக்கும் கஷ்டங்களை கொடுக்கும், சோதனைகளை கொடுக்கும். ஆனால் சாதிக்க துடிக்கிற புத்திசாலிகள் தான் அதை சுலபமாக சீக்கிரம் கடந்து வருவாங்க. நீயும் அனைத்தையும் கடந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு நிழலாக இருந்து வழிகாட்டுறேன். நீயும் வெளிச்சத்தை நோக்கி நடந்து போ. கண்டிப்பாக உனக்கு நிழலாக நான் இருந்து சிக்கல்களை எல்லாம் எதிர்கொள்ளும் சக்தியை உனக்கு கொடுக்குறேன். உன் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து நீ வெற்றி அடையும்படியும் வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். நீ சூரியன் போல பிரகாசிக்கணும்னு ஆசைப்பட்டினா அந்த சூரியனை போல தகதகன்னு எரியறதுக்கும் தயாராக இருக்கணும். வெற்றியும் மகிழ்ச்சியும் ஒளியும் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது தானே. கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீ கடந்து வரும்போது தான் வாழ்க்கை ஒரு சரித்திரமாக மாறும். வாழ்க்கைங்கிறது ஒரு அரிய பெரிய சந்தர்ப்பம். உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதை நழுவ விடாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கோ. உன்னுடைய கடமைகளை சரியாக செய்யணுன்ற நினைப்போட வாழ்க்கை நீ சிறப்பாக வாழும்போது கண்டிப்பாக உன் லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு வெற்றியை நான் கொடுப்பேன். வாழ்க்கையில் எவ்வளவு சோகம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு போராடிக்கிட்டு தாண்டி வந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. உன்னால் செய்ய முடியாத செயலும் சாதிக்க முடியாத காரியம்னும் எதுவுமே இந்த பூமியில் இல்லை. நீ மனசு வச்சினா எல்லாவற்றையும் உன்னால் சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் தான் இந்த உலகத்தில் நான் எல்லாத்தையும் படைச்சிருக்கேன். கிராமத்தில் இருந்தாலும் நீ நகரத்தில் இருந்தாலும் படித்த குடும்பத்திலேருந்து வந்திருந்தாலும் படிக்காத குடும்பத்திலேருந்து வந்திருந்தாலுமே கூட உனக்கு திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னால் வெற்றி பெற முடியும். உன் உழைப்பையும் அறிவையும் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்வாயின் செல்லமே. உன் மனசுக்குள்ள அறமும் ஒழுக்கமும் நிரம்பி வழியும் போது கண்டிப்பாக உன் மனசு அழகாகவே இருக்கும். அந்த அழகான மனசோட நீ சிறப்பாக செயல்படும் போது உன் வாழ்க்கையும் வெற்றி வாழ்க்கையாக இருக்கும் அல்லவா. துன்பங்களை சந்திக்க தெரிஞ்சவனுக்கு தோல்வி ஒருபோதும் வராது. நீயும் உன் வாழ்க்கையில் துன்பங்களை தைரியமாக சந்தித்து இன்பங்களை அடைவதற்கான விஷயங்களை யோசி. எப்போதும் வித்தியாசமாக யோசித்து சிறப்பாக செயல்களை செய்யக்கூடிய தனித்துவம் உள்ள திறமை உள்ள பிள்ளையாக இரு. தோல்வி உன்னை துரத்தும் போதெல்லாம் நீ வெற்றியை நோக்கி ஓடணும். கண்டிப்பாக நீ நினச்ச விஷயங்களை நானே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன்.